ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? அது வந்து ஒரு மாலு இந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர்லாம் போனீங்கன்னா இப்படி பார்க் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. நம்ம இன்சைடில் போகிறப்ப கேட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ சிட்டி சென்டர் இந்த மாதிரி போகிறப்ப இந்த பெடஷனில் இருந்து ஆள் இருந்தால் நிப்பாட்டணும். கவனிச்சிங்க, மார்க்கிங்கு சைன் போர்டு கவனிச்சிங்கனாலே ஈஸி. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கிங் பண்ணுறது பார்க்குறது தான் இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஒன்று டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்க்கிங் யார்டில் அது டிராஃபிக் இந்த மால் ஹைப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது உள்ளே போகிறோம் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த டிஸ்டன்ஸ் எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம். பார்ப்போம். ஃப்ரண்ட் சைடு கேமரா தான் எடுத்துருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணுற பாருங்கள், ஒரு சின்ன ஸ்லோ மூடில் நீங்கள் வந்து மூவிங்கில் அப்படியே உள்ள வந்து பார்க் பண்ணிட்டோம். லைன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட் லைனும் ஸ்ட்ரைட்டாக தெரியுதா, வண்டி பானட்டுக்குள்ளே தெரியுதா? சும்மா கெஸ்ஸிங்காக. இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறப்ப தான் அவங்க கேட்குறாங்க, பேக் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து ரைட் போகிற மாதிரி இருந்தால் ரிவர்ஸ் எடுக்கிற பாருங்கள், ரிவர்ஸ் எடுக்கிறோம். இந்த ஆஃப் வெளியே தெரிஞ்சால் ஃபுல் டர்ன் பண்ணிடுறோம் வண்டி இல்லாதனால. இப்போ இந்த 2 மிரரில் பாருங்கள், ஓகேவா? இப்படி எடுக்கிறோம். இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் பாதி வண்டி வெளியே வரப்போ நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி மூவ் பண்ணுறோம் வண்டியை. கவனிங்க, மார்க்கிங் வந்து சில ரோட்டில் வந்து ரோட் சைடில் கட் பண்ணது பார்க்கிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் பார்க்கிங்லேருந்து டேர்ன் பண்ணுறப்போ அந்த லைனை பார்த்து நீங்கள் உள்ளே திருப்பினீங்கனாலே போதும். ரைட்டில் அந்த லைனை பார்த்து மெதுவாக டயர் உள்ளே வரப்போ மெதுவாக நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா போதும். ஒன்று லெஃப்ட் சைட் லைனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் டர்ன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் லைன் நீங்கள் உட்காந்துருக்க சைடில் லெஃப்ட் சைட் லைன் வரும், ரைட் சைடில் ஒரு லைன் இல்லையா? அப்போ லெஃப்ட் சைட் லைன் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் போய்ட்டு மெதுவாக திருப்பிட்டே இருந்தீங்கனாலே கரெக்டாக அந்த ஆங்கிள் பார்க்கிங் உட்காந்துரும். இது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இப்போ பாருங்கள், பார்க் பண்ணுறோம். எந்த சைடு போகிறீங்க அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு மெதுவாக உள்ளே போகிறப்ப 2 சைடில் வண்டி இருக்கிற இடத்துல போடுற மாதிரி இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அப்போ வண்டி இருக்கிற சைடை டேர்ன் பண்ணி கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். பாருங்கள், இப்போ அந்த வண்டியோட கீழே இடம் தெரிய அப்படியே உள்ளே வந்துட்டிங்கன்னா தெரியுது. அந்த எவ்வளோ வரைக்கும் அந்த கீழே இடம் தெரிஞ்சது பாருங்கள். அப்படியே உள்ளே வந்து ஸ்டடி பண்ணணும். கொஞ்சம் கிராஸாக உள்ளே போயிட்டு திருப்பி ரைட் டர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அந்த முன்னாடி இருக்கிற வண்டிக்கு இதுக்கும் கிராஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆங்கிள் பார்க்கிங்கோடது வந்து இப்படி. நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம், திருப்பி வந்து இப்போ ரைட்டில் போகிறோம். மீன்ஸ் வந்து லெஃப்ட் போகிறக்க ரைட்டு வண்டியை டர்ன் பண்ணுறோம். இந்த இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வண்டி எவ்வளோ கீழே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் டர்ன் பண்ணால் இந்த வண்டியோட கீழ் தெரியிற வரைக்கும், டவுன் சைட் டயர் தெரியிற வரைக்கும் திருப்பினீங்கன்னா பாருங்கள், ரயிலுக்குள்ளே கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருக்குமில்ல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறப்ப அந்த வண்டியோட கீழ் பாகம் தெரியிற வரைக்கும் வெளியே வந்தோம். அப்போ நீங்கள் சென்டர் மிரர் லெஃப்ட் சைடு மிரரும் பார்க்கணும். வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வர வரைக்கும் நீங்கள் பின்னாடி பாடியை வந்து டர்ன் பண்ணி எந்த இடத்துக்கு வண்டி போகுதோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி பார்த்துக்கணும். திருப்பி நம்ம ஒரு பார்க்கிங் பண்ணி காட்டுறோம். இப்போ நமக்கு வந்து பேக் சைடில் கேமரா இல்லை, ஆனாலும் நம்ம ஃப்ரண்ட் சைடில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லித்தரணும். பார்த்துக்குங்க. மூவிங்லனா கரெக்டாக ஒரு லைனோடு சேர்த்து டயரை மெதுவாக டர்ன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கிட்ட போகிற மாதிரி போய் கரெக்டாக உள்ளே வந்துடும். ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி வெளியே எடுக்கிறப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டு பாடியை வந்து ரைட்டில் ஃபுல்லாக டர்ன் பண்ணி திரும்பி பார்த்துக்கணும். ரிவர்ஸ் எடுக்கிறப்ப இது டெஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம சும்மா ஒருத்தங்க டவுட் கேட்பாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நார்மலாகவும் சொல்லிக் கொடுப்போம். அதையே ரிவர்ஸ் போட்டுட்டு நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரிவர்ஸில் பாடி வந்து ரைட் டர்ன் ஃபுல் டர்ன் பண்ணிக்கணும். அப்படியே ரிவர்ஸ் வரணும். கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த திரும்பி பார்க்குறோம். அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு வண்டி இல்லாட்டி வண்டி இருக்கிற மாதிரி இருக்குது வெயிட் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபுல் டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான். 2 சைடில் எந்த இடத்துலையும் வண்டியில் ரோடே காலியாக இருக்குது, அந்த பார்க்கிங் காலியாக இருக்குது. அதனால் வந்து ஃபுல் டர்ன் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். சரிங்களா?